பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் எனது இஷ்ட தெய்வங்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது வாஸ்து குருநாதரின் நல்லாசியோடு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன். நாம் ஒரு வீடு கட்டும் பொழுது ஜோதிடம் மற்றும் வாஸ்து இவைகளை இணைத்து கட்ட வேண்டுமா, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாம் வீடு கட்டுறதுன்றது நம்முடைய பின்வரும் பரம்பரைகளும் நாமும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலம் தான் அந்த வீடு. ஜோதிடம் ப்ளஸ் வாஸ்து இரண்டுக்குமே நிறைய தொடர்புகள் இருக்கு. ஜோதிடத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லை, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சரியில்லை, அந்த வீடு கட்டும் இடமான இடத்திற்கான பாவமான 4ஆம் இடம் சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. இந்த ஜோதிடம்ன்றது நம்புறவங்களுக்கு தான் இது உண்மை, நம்பாதவங்களை பற்றி நம்ம இதை கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. உங்களுக்கான வீடு எப்படி அமையணும் அப்படின்றத உங்கள் ஜாதக கட்டம் ஏற்கனவே சொல்லிடும். இப்படித்தான் உங்கள் வீடு அமையணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதக கட்டம் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லிடும். அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து அமைப்பை கொண்டு வந்து சரியான அளவுகளை பயன்படுத்தி நாம் வீடு கட்டிட்டோம்னா நம்ம குடும்பம் பெரிய சிக்கல்கள் வரும் காலத்திலே சிறிய சிக்கல்களோடு முடிந்துவிடும். பெரிய இன்பங்கள் வரும் காலத்திலே மிகப்பெரிய இன்பங்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்றது தான் உண்மை. இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, வாஸ்து மட்டும் பார்க்குறாங்க, ஜோதிடம் பார்க்கறதில்ல, ஜோதிடம் மட்டும் பார்க்குறாங்க, வாஸ்து பார்க்கறதில்ல அப்படின்னு. இந்த ரெண்டுமே இருக்கணுங்க. இந்த ரெண்டுமே ஒரு சேர அமைஞ்சாதான் உங்கள் வீடு சரியான அளவுகளில் வரும்ன்றது தான் உண்மை. உங்களுக்கான பொருத்தங்களை பற்றி நான் ஏற்கனவே வீடியோவை சொல்லியிருக்கேன். அந்த பொருத்தங்களில் வசியம்னு ஒரு பொருத்தம் இருக்குங்க, அதை வம்சம்னு கூட சொல்லுவாங்க. அந்த வசிய பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நேத்திரம், நேத்திரம்னா கண்ணு. இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா 2 கண்ணும் அந்த வீட்டுக்கு தெரியுதுன்னா உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு கண்ணாவது தெரியணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்றது முழுசாக கிடைக்கும். இதே குருட்டு நேத்திரமா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நவகிரகங்கள் எவ்வளவு பலனை உங்களுக்கு கொடுத்தாலுமே உங்களால் அதை அறுவடை பண்ணவே முடியாது. இதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குமே அந்த குழி பொருத்தம்ன்றதை சரியா பாருங்க. எங்கிட்ட ஒரு சில பேர்லாம் வருவாங்க, ரொம்ப சின்ன இடமா கொண்டு வருவாங்க, 200 அடி 250 அடி. அதில் எனக்கு எல்லாமே வேணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸாக கட்டிக்கங்க, கீழே ஹாலை மட்டும் வச்சுக்கங்க, மேலே பெட்ரூமை கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. அந்த 200 அடிக்கு கூட உங்களால் பார்த்தீங்கன்னா குழி பொருத்தங்களை சரியான முறையில் பார்க்க முடியுன்றது தான் உண்மை. நீங்கள் சின்ன வீடாக கட்டுறீங்க, பெரிய வீடாக கட்டுறீங்க, வசதியோடு இருக்கிறீங்க, வசதி இல்லாமல் இருக்கிறீங்க, இதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. வீடு கட்டும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. இதுதான் வாஸ்து சாஸ்திரமும் சொல்லுது. ஸோ வீடு கட்டும் பொழுது வாஸ்து ப்ளஸ் ஜோதிடம் இரண்டையும் இணைத்து வீடு கட்டுங்கள், வாழ்க்கை வளமையாக்கி கொள்ளுங்கள் என்று இந்த வீடியோவை முடிக்கிறேன். இது போல பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் பார்க்க பாசிபிள் தான் 68 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.